வணக்கம் நண்பா. இந்த வீடியோ கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நம்ம 10,000 ரேஞ்சில் இருக்க பெஸ்ட்டான 5 கேமிங் மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டான கேமிங் மொபைல் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான தான். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ மட்டும் தான் நான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 5வது இடத்துல இருக்க கேமிங் மொபைலை பார்த்துடலாம். ஓகே நண்பா, நம்ம பார்க்க போகிற மொபைலில் இந்த மொபைல் மட்டும்தான் ஒரு 4G மொபைல், மற்ற எல்லாமே 5G மொபைல் தான். நம்ம லிஸ்ட்டில் 5th பார்க்க போகிற மொபைல் போக்கோ M5 தான். ஓகே, இந்த மொபைலில் நமக்கு 90 Hz IPS LCD பேனல் தந்திருக்காங்க அண்ட் 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது அண்ட் ஃபுல் HD டிஸ்பிளே இது. ஸோ ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்கிறதால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் தாறுமாறாக இருக்கும். 50+2+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. 1080p வீடியோ 30 fps ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் ஷூட் பண்ண முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஓகேவான லெவலில் தான் இருக்கும். அண்ட் ஆண்ட்ராய்ட் 12 தான் இந்த மொபைல் லான்ச் ஆயிருந்தது. MediaTek Helio G99 என்ற நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் எல்லாமே நமக்கு நல்லாவே இருக்கும். 5000 mAh பேட்டரி, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி நல்லாயிருக்கு, ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது, IR பிளாஸ்டர் இருக்குது அண்ட் SD கார்டு சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 4GB 64GB வேரியன்ட் 9000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸிங்னு பார்க்கும்போது ஒரு பெஸ்ட் கேமிங் மொபைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதனோட பாசிட்டிவ்ஸ் கண்டிப்பாக இதனோட கேமிங் பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம் அண்ட் டிஸ்பிளேவை சொல்லலாம் அண்ட் ப்ரைமரி கேமராவை நம்ம சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மற்றபடி பெரிய நெகட்டிவ் எதுவுமே இல்லை. இது எல்லாமே ஓகேனா நீங்கள் இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வரக்கூடிய மொபைல்ஸை தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 4th பொசிஷனில் இருக்க மொபைலை பார்த்துடலாம். ஓகே நண்பா, நம்ம லிஸ்ட்டில் 4th பொசிஷனில் பார்க்க போகிற மொபைல் ஐடெல் P55 தான். இந்த மொபைலில் நமக்கு HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. IPS LCD பேனல் தான், 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இங்கே 5G கொடுத்துருக்கதால மற்ற டிபார்ட்மெண்ட்டில் எல்லாமே இங்கே காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க ஐடெல். ஸோ டிஸ்பிளே கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் நண்பா இருக்குது. 50+ AI என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்குது. 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் இருக்குது. 1080p வீடியோஸ் ஷூட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால். அண்ட் வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் சுமாராக தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஆண்ட்ராய்ட் 13ஓட இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. Dimensity 6080 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக், SD கார்டு சப்போர்ட்டும் இருக்குது. 4GB 64GB வேரியன்ட் 10,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 4GB 128GB வேரியன்ட் 10,500 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 64GB ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா கிடைக்கிது. ஸோ ஒரு 500 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி 4GB 128GB வேரியண்ட்டே வாங்கிக்கோங்க. உங்களுக்கு நல்ல வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஓகே, இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதனோட 5Gயை சொல்லலாம், பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம் அண்ட் பேட்டரியை சொல்லலாம். அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் கண்டிப்பாக டிஸ்பிளே நண்பா. HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ HD+ டிஸ்பிளே ஓகே, பட் 5G மொபைல் தான் வாங்கணும், ஒரு கேமிங் மொபைல் தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுவும் ப்ரைஸிங் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். இல்லை ப்ரைஸ் நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வரக்கூடிய மொபைல்ஸை பாருங்கள். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 3rd பொசிஷனில் இருக்க மொபைலை பார்த்துடலாம். ஓகே நண்பா, நம்ம லிஸ்ட்டில் 3rd பொசிஷனில் பார்க்க போகிற மொபைல் போக்கோ M6 Pro. இந்த மொபைல்லையும் நமக்கு 90 Hz IPS LCD பேனல் இருக்குது. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. ஸோ கேமிங் விளையாடும்போது கொஞ்சம் ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்குது. 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்ட் 13ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Snapdragon 4 Gen 2 என்ற ஒரு ஸ்டேபிளான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ப்ராசஸர் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா. 5000 mAh பேட்டரி, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக், IR பிளாஸ்டர் அண்ட் ஹைப்ரிட் SD ஸ்லாட் தந்திருக்காங்க. 4GB 64GB வேரியன்ட் நம்மளோட பட்ஜெட்டை விட ஒரு 1000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கான வேல்யூன்னு பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்குது. பிகாஸ் 1000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுறதால நமக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே கிடைக்குது அண்ட் தாறுமாறான பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே கிடைக்குது அண்ட் 5G சப்போர்ட்டும் கிடைக்குது. ஓகே, இந்த மொபைலோட நெகட்டிவ்னு பார்க்கும்போது பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. செல்ஃபி கேமரா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். மற்றபடி பெரிய நெகட்டிவ் எதுவுமே இல்லை. ஸோ 1000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ண தயாராக இருக்கீங்கன்னா நீங்கள் போக்கோ M6 Pro தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இல்லை ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ கிறிஸ்மஸ் சேல், நியூ இயர் சேல் அண்ட் ஃபெஸ்டிவல் சேல்ஸ் எல்லாமே ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் தரப்பில் வந்து அறிவிப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் வாங்கிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 10,000 இல்லை 9,500 கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. இது எல்லா மொபைலுக்குமே பொருந்தும். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 2nd பொசிஷனில் இருக்க மொபைலை பார்த்துடலாம் நண்பா. ஓகே நண்பா, நம்ம லிஸ்ட்டில் 2nd பொசிஷனில் பார்க்க போகிற மொபைல் லாவா Blaze 2 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.5 inches HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. IPS LCD பேனல் தான், பட் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ HD+ டிஸ்பிளே ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் இதை வாங்க நண்பா. 2024க்கு நம்ம போக போகிறோம். இப்போயும் HD+ டிஸ்பிளே ரொம்ப நெகட்டிவ் தான். பட் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு இந்த மொபைல்.
அண்ட் 50+0.8 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, அது மட்டும் தான் ஒர்த்தான சென்சர். 2K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் 13 இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Dimensity 6020 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 8 5GB சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. SD கார்டு சப்போர்ட், 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. 4GB 64GB வேரியன்ட். நேற்று வரைக்கும், அதாவது நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் 10Kக்கு சேல் ஆகிட்டு இருந்தது. பட் இப்போ 12,500 சேல் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைஸ் ஹைக்குன்றது நமக்கு நடந்திருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த சேலெலாம் 10,000 கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நண்பா. கண்டிப்பாக 12,500 இது ஒர்த்தான மொபைலாக இல்லை. 10,000 வந்ததுன்னா நீங்கள் லாவா பிளேஸ் 2 கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த மொபைலோட பாசிட்டிவ்னா கண்டிப்பாக அதனோட பர்ஃபார்மன்ஸை மட்டும் சொல்லலாம். அண்ட் டிசைனுமே நமக்கு நல்லாயிருக்கு நண்பா. கிளாஸ் பேக்லாம் கொடுத்து பார்க்குறதுக்கு ஒரு செம ப்ரீமியமான டிசைனாக கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது டிஸ்பிளே இங்கே கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சுமாராக தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஓகேனா நீங்கள் லாவா பிளேஸ் 2 கன்சிடர் பண்ணலாம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் லாவா பிளேஸ் 2 மொபைலை ஏன் மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த நெகட்டிவ் எல்லாமே ஓகேவான்னு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க நண்பா. இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்க கேமிங் மொபைலை பார்த்துடலாம். ஓகே நண்பா, நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பொசிஷனில் பார்க்க போகிற மொபைல் Infinix Hot 35G அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மொபைலில் நமக்கு IPS LCD பேனல் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்டது கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஃபுல் HD பேனல். ஸோ ஒரு டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளேவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம் நண்பா. இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது 50+A என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 2K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் 13 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 6020 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. லாவா பிளேஸ் 2 பார்த்தோம் இல்லையா, அதே தான் நண்பா இங்கேயும். பட் இங்கே 10 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 6000 mAh பேட்டரி இருக்குது. ஸோ பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. NFC சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் SD கார்டு சப்போர்ட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ வேல்யூவோட 4GB 128GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 11,500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பட்ஜெட்டை விட ஒரு 1,500 rupees எக்ஸ்ட்ரா தான் போகுது. அதுக்காக நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கிடைக்குது, NFC கிடைக்குது, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கிடைக்குது, அண்ட் பெரிய பேட்டரியும் கிடைக்குது. அண்ட் கேமராவுமே லாவாவை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஓகேவான கேமரா கிடைக்குது. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஃபுல் HD பேனல் கிடைக்குது. ஸோ உங்களால் 1,500 rupees எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம் நண்பா. என்னை பொறுத்த வரைக்கும் 10,000 வரைக்கும் வந்துட்டீங்க. ஸோ ஒரு 1,500 rupees எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பெஸ்ட்டான மொபைல் வாங்குறதே ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அப்படி இல்லைனா அந்த முன்னவே சொன்ன மாதிரி கிறிஸ்மஸ் நியூ இயர் சேலில் கம்மியான ரேட்டுக்கு வர சான்ஸ் இருக்குது. அப்போ கூட நீங்கள் இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, அவ்வளோதான் நம்ம வீடியோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.